பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அமைச்சர் அலுவலகங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிவதற்கு 10,000 அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் நிதி, வருவாய், நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, பொதுப்பணி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட 41 துறைகள் உள்ளன. இந்த துறைகளை ஒருங்கிணைத்து 30 முதல் 33 வரை அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அமைச்சர்களின் அலுவலகங்களில் OA எனப்படும் அலுவலக உதவியாளர் 2, அமைச்சரின் இளநிலை உதவியாளர், மூத்த உதவியாளர், சிறப்பு உதவியாளர், கணினி தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்டோர் நியமிக்கப்படுகின்றனர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 33 அமைச்சர் அலுவலகங்களில் 120 பேர் வரை பணிபுரிந்து வந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததால் இவர்கள் தங்களது துறைகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். தேர்தலில் தாவிக்க வெற்றி பெற்று கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அமைச்சர் அலுவலகங்களில் பணிபுரிய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இதற்காக அமைச்சர் அலுவலகங்களில் பணி நியமனம் வழங்க கேட்டு பொதுத்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இவர்களில் தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. அமைச்சர் அலுவலகங்களைப் போன்று முதல்வர் விஜய் அலுவலகத்தில் பணிபுரிவதற்கும் ஏராளமான அதிகாரிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்.